தேர்தல் அறிக்கையினுடைய பகுப்பாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடுத்த கட்டமாக நாம் தமிழர் கட்சியினுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை அதனுடைய பகுப்பாய்வை நாம் இப்போ பார்க்கலாம். கிட்டத்தட்ட 459 பக்கம் கொண்ட ஒரு ஆவணம் இது. செயற்பாட்டு வரைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திரு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இதை ஒரு செயற்பாட்டு வரைவாக இதை உருவாக்கி இருக்கிறார். திமுக அதிமுக போன்ற தேர்தல் அறிக்கைகளுக்கு இது ஒரு வித்தியாசமான தேர்தல் அறிக்கை. இந்த தேர்தல் அறிக்கையை டீப்பாக படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு 10 பக்கம் டீட்டெயிலாக இன்டெப்த்தாக இதை எப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. இதில் பல்வேறு சிறப்பியல்புகளும் இருக்குது, பல்வேறு முரண்களும் இருக்குது, பல்வேறு சிக்கல்களும் இருக்குது. சிறப்பியல்புகள் இருக்குது, முரண்கள் இருக்குது, சிக்கல் இருக்குது. இந்த மூணுமே இருக்குது. ஆனால் அதில் என்னென்னா இது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தமிழ் தேசிய கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு தேர்தல் அறிக்கையை திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவாக வைத்திருக்கிறார். இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது ஃபுல்லாக 459 பக்கத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புலையும் பல்வேறு டீட்டெயிலாக இருக்குது. எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படின்றதுல செயல்பாட்டு முறை எப்படி இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக அவங்க போயிருக்காரு. ஒன்றுன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். இதனுடைய விஷன் என்ன, இதனுடைய செயல்திறன் என்ன, இதனுடைய நிஜநிலை என்ன, கொள்கை மதிப்பீடு, நிதி சாத்தியக்கூறு, மாற்று மதிப்பீடு என்ன என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதிகார பதிவு மற்றும் மையமற்ற ஆட்சி முறை. இது அவர் சொல்லுவார் அடிக்கடி, நான் ஆல்ரெடி கட்டின கட்டடத்துக்கு வெள்ளையடிக்க வந்தவன் கிடையாது, நான் கட்டடத்தையே அடித்து புது கட்டடம் கட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது அதுதான் நாகரிக மாற்று மாதிரி. இது அதாவது சிவிலைசேஷன் சேஞ்ச் கொண்டாடுறேன் அப்படின்றாரு அவர். அப்போ 5 தலைநகரங்களை உருவாக்க போகிறேன், மாநிலம் தலைமை வளர்ச்சி இலக்காக கொண்ட ஒரு டீசென்ட்ரலைசேஷன் அதை பண்ணுறேன்னு. திருச்சியை தலைநகராக கொண்டு நிர்வாக நகரம், கோயம்புத்தூரை தலைநகராக கொண்டு தொழில் நகரம், கன்னியாகுமரியை தலைநகராக கொண்டு தத்துவ நகரம், மதுரையை தலைநகராக கொண்டு கலாச்சார நகரம், சென்னையை தலைநகராக கொண்டு தொழில்நுட்ப நகரம். இந்த 5 நகரங்கள் தலைநகரங்களை உருவாக்குவேன்னு சொல்லி அவர் அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. இந்த 5 நகரங்களில் பார்க்குங்க அப்படிங்கன்னா இந்த 5 நகரங்கள். அப்புறம் கட்டாய வாக்களிப்பை கட்டாயப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கார். ஆமாம், இது சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு ஒதுக்கீடு. இது ரெண்டுமே இவரால் பண்ண முடியாது. இது மத்திய அரசினுடைய கட்டத்தில் வரோம். அதனால் அதுக்காக நான் போராடுவேன்றாரு. ரைட்டு, ஓகே. இப்போ இந்த தலைநகரத்தை மட்டும் உருவாக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே 1 லட்சம் கோடி ஆகுது. 50,000 1 லட்சம் கோடி. இந்த 5 தலைநகரங்களை உருவாக்கணும் அப்படின்னா இதுக்கு மட்டுமே செலவு மட்டுமே 1 லட்சம் கோடி. ஓவர் 10 to 15 இயர்ஸ் ஆகும் இதை உருவாக்குவதற்கு. ஃபர்ஸ்ட் இதில் கிட்டத்தட்ட 49 அஜெண்டா, அதை 7 pillars ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக கொண்டு காமிச்சிருக்காரு. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், ஹெல்த், இண்டஸ்ட்ரி, எக்கானமி, வாட்டர் அண்ட் அட்டானமி. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கல்வியில் தமிழ் வழி கல்வி கடன் ரத்து, நீட் எதிர்ப்பு. தமிழ் வழி கல்வி கடன் ரத்து, நீட் எதிர்ப்பு, இலவச கல்வி, தரமான இலவச கல்வி அவர் சொல்கிறது. அடுத்து மருத்துவம், முழுமையான அரசு மருத்துவ அமைப்பு, சித்த மருத்துவ கட்டமைப்பு. இது முக்கியம். சித்த மருத்துவத்துக்கு ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காப்புல சீமான். அது ஆயுர்வேதத்துக்கு இன்னைக்கு 2000 கோடி நிதி ஒதுக்கியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சித்த மருத்துவத்துக்கு நிதி ஒதுக்குன்னு சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் மட்டும்தான். அது ஒரு உண்மையான வரவேற்கத்தக்க அம்சம். அது முழுமையான அரசு மருத்துவ அமைப்பு, மருத்துவமும் இலவசம், தரமான மருத்துவம் இலவசம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காது, ப்ரைவேட் ஸ்கூல் இருக்காது. ஸோ இதெல்லாம் அவருடைய எய்மு. அடுத்து விவசாயம் தேசிய தொழில்,
விவசாய முழு கடன் ரத்து, எம்எஸ்பி உறுதி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் உறுதிப்படுத்துகிறாரு. இது வந்து என்னோட இம்ப்ளிகேஷன் என்னன்றதை பார்ப்போம். தொழில், உள்ளூர் தொழில் முன்னுரிமை, வெளிநாட்டு முதலீடு கட்டுப்பாடு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவர் சொல்லக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்டிஐயும் உள்ளே வராது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே உள்ளே வராது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். உள்ளூர் தொழிலுக்கு முன்னுரிமை கொடுக்குறாரு. பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், மானிய குறைப்பு, அருமையான ஒரு கான்செப்ட். தற்சார்பு பொருளாதாரம் கண்டிப்பாக அது தேவை. தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமான தேவை தற்சார்பு பொருளாதாரம். ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதாரத்துடைய செயல்படுத்தக்கூடிய வழிமுறை சீமான் சொல்கிறது மாதிரி இருந்தால் அது வந்து சிக்கல். அதுக்கும் தற்சார்பு பொருளாதாரத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அங்கே ஒரு கரெக்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீர் மேலாண்மை, இது ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. நீர்நிலைகள் புதுப்பித்தல், நதிநீர் இணைப்பு, இதை பற்றி டீட்டெயிலாக அருமையாக பண்ணியிருக்காப்புல. நீர் மேலாண்மை, ஒவ்வொரு ரீசார்ஜ் போர்வெல், அப்புறம் வந்து தடுப்பணைகள், அப்புறம் சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுறதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. நீர் மேலாண்மையில் இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த தேர்தல் அறிக்கை. மாநில தன்னாட்சி உரிமை, வரி அதிகாரம், வளங்கள் மீதான முழு உரிமை ரத்து. முழு உரிமை, வளங்களுக்கு முழு உரிமை, நீர் வளம், நிலவளம், அனைத்து வளங்களுக்கான முழு உரிமை. இந்த 7 பில்லரை வச்சு தான் 49 திட்டங்களை அடிப்படையாக கொண்டு செயல்படுத்தியிருக்கிறார். நீண்டகால தமிழ்நாடு வளர்ச்சி, வேளாண்மை, தேசிய தொழில், அரசு சேவை அமைப்பில் இணைத்தல். இங்கே தான் வந்து அரசு வேலை, அதாவது வேளாண்மையை வந்து அரசு வேலையாக மாற்றுறேன்னு சொல்கிறாரு. விவசாய கடன் முழு ரத்து, குறைந்தபட்ச ஆதரவு விலை, முழுமையான இயற்கை விவசாயம். முழுமையான இயற்கை விவசாயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். முழுமையான இயற்கை விவசாயம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக பின்னால் பேசுகிறேன். கழிவில்லா தொழில் பூங்காக்கள் அருமையான திட்டம். ரீசைக்கிளிங் பார்க்ஸு, மணல் மற்றும் கனிம களவுக்கான கடுமையான தடை, பெரிய அளவிலான நீர்நிலை மற்றும் சுற்றுச்சூழல் மீட்பு, இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு இருக்குது. கல்வி, கட்டாய தமிழ் வழி கல்வி, அரசு ஊழியர்கள் குழந்தைகள் அரசு பள்ளியில் மட்டுமே படிக்க வேண்டும். நீட் எல்லாமே அரசு பள்ளியை மாறின பிறகு அப்புறம் அவங்க அங்கே தானே படித்தாகணும். ஓகே. நீட் நீக்கம், முழுமையான மாணவ கல்வி கடன் ரத்து, அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு மருத்துவமனைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். எல்லாமே அரசு மருத்துவமனை ஆன பிறகு அதுவும் அங்கே தான் படியாகும். தனியார் மருத்துவ கட்டுப்பாடு, சித்த பாரம்பரிய மருத்துவ மேம்பாடு, இது வந்து ஒரு அருமையான ஒரு சித்த மருத்துவத்திற்கு தனி பல்கலைக்கழகம், தனியார் R&Dக்கு நிதி, இதெல்லாம் வந்து யாருமே சொல்லாதது, நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது. இது அதை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். பொருளாதார தன்னிறைவு, உள்ளூர் உற்பத்திக்கு முன்னுரிமை, வெளிநாட்டு FDI கட்டுப்பாடு, வேலைவாய்ப்பில் மாநில மக்களுக்கு முன்னுரிமை, சமூக சீர்திருத்தம், இலவச கொடுப்பனவுகளுக்கு எதிரான நிலைப்பாடு. அதாவது இலவச கொடுப்பனவுகள்னா ஃப்ரீ பீஸ், இலவசங்களுக்கு எதிரான நிலைப்பாடு. ஆமாம், போடாதன்றார். கட்டாய மதுவிலக்கு கட்டாயம், ஆனால் கல் மட்டும் குடிக்கலான்ட்டாரு. ஜாதி அடிப்படை ஒதுக்கீட்டை நீக்கி தமிழ் சமூக அடிப்படையில் மாற்றம். இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். ஜாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடே இருக்குது. அது வந்து ஜாதி அடிப்படையில் கிளாஸு, அது வந்து சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டு அப்படி இருந்தால் தான் அது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கு தான் அடிப்படையிலேயே ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது. சோசியலாக எஜுகேஷனாக பேக்வேர்டாக இருந்தால் அவங்கள ஒரு குரூப் ஆக்கி அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடு. இந்த ஜாதிக்கு ஒரு இடஒதுக்கீடுன்னு கொடுக்க முடியாது. எனவே இதனுடைய அப்ரோச் இட் செல்ஃப் இஸ் ரிசர்வேஷன் எதிரான அஜெண்டா. செயல்திறன் பகுப்பாய்வு, நிஜ நிலையின் சோதனை. சாத்தியமானவை என்ன, கடினமானவை என்ன, சாத்தியமற்றவை என்ன? சாத்தியமானவை, மாநில அதிகாரத்திற்குள் நீர்நிலைகள் மீட்பு கண்டிப்பாக சாத்தியம். மையமற்ற நிர்வாகம் பகுதி சாத்தியம். அரசு பள்ளி மருத்துவம் கட்டாயம் சாத்தியம். MSME ஊக்கம் சாத்தியம். கடினமானவை, நிதிச்சுமை அதிகமுள்ள கடினமானவை எல்லாம் 5 தலைநகரங்கள் கட்டமைப்பு, முழுமையான கடன் ரத்து, மதுவிலக்கு, விவசாயத்தை அரசு துறையாக மாற்றுதல் மிக்க சிக்கலானது. சாத்தியமற்றவை, ஜனாதிபதி நேரடி தேர்தல்,
இவர் கண்ட்ரோலில் கிடையாது. ரயில்வே மீது மாநில கட்டுப்பாடு நாட் பாசிபிள். நீட் நீக்கம் மோடி போகிற வரைக்கும் நடக்காது. ஜாதி ஒதுக்கீட்டு நீக்கம் அது நடக்காது. ஓகே. ஸோ அடுத்து ஜனாதிபதி நேரடி தேர்தல், நாடாளுமன்ற அரசியலமைப்பு திருத்தம் தேவை. அதை கொண்டு வர்றதுக்கு அஜெண்டா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான அஜெண்டா அது. இல்லை அது அது அதான் அது பேக்ரவுண்ட் அஜெண்டா வந்து ஆமா தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய நிலைமை இல்ல. ஜனாதிபதி தேர்ந்தெடுச்சுன்னா அப்புறம் இதுக்கு பிரதமர் தேவையில்லைல்ல. அப்ப அந்த ஒற்றை ஆட்சி முறைக்கு கொண்டு வர்றதுக்கான அடிப்படை அது. ஆமா. அப்புறம் ஜாதி ஒதுக்கீட்டை நீக்குதல், உச்சநீதிமன்ற ஆய்வு மற்றும் அடிப்படை உரிமை மீறல் சிக்கல். பிகாஸ் ஜாதி ஒதுக்கீடு கிடையாது, இது வந்து கிளாஸ் தான். கிளாஸ் வேற ஜாதி வேற. ஜாதிக்குள்ளுக்குள்ள ஜாதிகள் சேர்ந்தது ஒரு கிளாஸ். அது பேக்வர்ட் கிளாஸ் இருக்கலாம், ஃபார்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கலாம், ஷெட்யூல்டு கேஸ்ட் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல்டு ட்ரைபாக இருக்கலாம். ரயில்வே மீது மாநில கட்டுப்பாடு, மத்திய அரசின் பிரத்யேக பட்டியல், அதிகார பட்டியல். வெளிநாட்டு முதலீடு முழு தடை, தேசிய பொருளாதார கொள்கையுடன் முரண்பாடு. எஃப்டிஐ தடை எப்படின்னா, ஒரு எஃப்டிஐ உள்ள வரலைன்னா இங்கே ஒரு வேலை நடக்காது. இருக்கலாம். அதாவது இல்ல பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம இயற்கை, நம்ம வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், நம்ம வளம் சார்ந்த மண் சார்ந்த தொழிற்சாலைகள் நம்மளா உருவாக்கணுன்றாரு. நம்மளா உருவாக்கணும் அப்படின்னம்னா நமக்கு எங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? வரியை போட்டு தானே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டாட முடியும். அரசு வரி போடுறது பட்ஜெட்டுக்கே சரியா இருக்கு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம நீங்க வந்து பொருளாதாரத்துக்கு எங்க போவீங்க? கஷ்டம் அது. ஸோ பொருளாதாரம் மற்றும் சமூக விளைவுகள், நன்மைகள் என்ன? சமூக சமத்துவம் மற்றும் தமிழ் அடையாளம் வலுவாக்கம், விவசாயம் மற்றும் நீர் மேலாண்மை மீட்பு, நல்ல திட்டம். இலவச கலாச்சாரம் ஒழிப்பு, நீண்டகால நிதி ஒழுங்கு, உள்ளூர் உற்பத்தி அதிகரிப்பு, அது ஓகே. ஆபத்துக்கள் என்ன? மிக உயர்ந்த நிதிச்சுமை மற்றும் பற்றாக்குறை, எஃப்டிஐ கட்டுப்பாடுகள் காரணமாக முதலீடு குறைவு, மது விலக்கினால் ஏற்படும் கருப்பு சந்தை ஆபத்து, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான தொடர்ந்த மோதல் நடக்கும். அறிக்கையின் வலுவான அம்சங்கள்: வேலைவாய்ப்பு, 2 கோடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பெருநோக்கம், சமூக நீதி, உள்ளூர் வளங்கள் மற்றும் தொழில் முன்னுரிமை, பொறுப்புணர்வு, அரசு ஊழியர்கள், அதிகாரிகள் அரசு பள்ளி மற்றும் மருத்துவமனையில் மட்டுமே பயன்படுத்த கட்டாயம், சுற்றுச்சூழல், கழிவில்லா தொழில் பூங்காக்கள், இயற்கை விவசாயம், நீர் மேலாண்மை, அனைத்து நீர்நிலைகள் புதுப்பித்தல், நதிநீர் இணைப்பு, அது அருமையான திட்டம். நிர்வாகம், இலவச கொடுப்பளவு எதிர்ப்பு, உற்பத்தி மீது கவனம். நிர்வாகம், இலவசம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொள்கை செயற்திறன் ஸ்பெக்ட்ரம், நடைமுறைக்கு சாத்தியமான 40%, நீர்நிலைகள் பாதுகாப்பு, அரசு பள்ளி பயன்பாடு, எம்எஸ்எம் வளர்ச்சி. அதிக செலவு, சவாலானவை, 5 தளங்கள் உருவாக்கம், கல்வி கடன் ரத்து, மதுவிலக்கு, வருவாய் இழப்பு, அரசியலமைப்பு முரண்பாடு, ஜனாதிபதி நேரடி தேர்தல், ரயில்வே மாநில கட்டுப்பாடு, முழுமையான வெளிநாட்டு முதலீடு தடை. இதெல்லாம் வந்து சிக்கல். எஃப்டிஐ வெளிநாட்டு முதலீடு கட்டுப்பாடு, அரசு தன் சொந்த நிதியை செலவிடுதல். அரசுக்கு எங்கே இருக்கு சொந்த நிதி? பட்ஜெட் பற்றாக்குறை எக்கச்சக்கமாக போகும், வரி உயர்வு, கடனில் போய் நிற்கும், அந்நிய முதலீடு இல்லாமல் கட்டமைப்பு மாற்றம் சாத்தியமில்லை. உள்நாட்டு தனியார் முதலீடு மட்டும், பெரிய உள்கட்டமைப்புகளுக்கு திட்டங்கள் நிதி போதாது, வளர்ச்சி பாதிக்கப்படும் எஃப்டிஐ குறைஞ்சிச்சுன்னா. அடுத்து அபாயகரமான கொள்கைகள், அதாவது செயல்படுத்த முடியாத கொள்கைகள். அபாயகரமான கொள்கைகளை விட செயல்படுத்த முடியாத கொள்கைகள்: முழு கடன் ரத்து, நீட் முழுமையான நீக்கம், மத்திய அரசு சட்ட முரண்பாடு, நடைமுறை சிக்கல், எஃப்டிஐ தடை, தீவிர மாநில தன்னாட்சி. இதெல்லாம் வந்து குவாசி ஃபெடரல் சிஸ்டம் தான் நம்ம ஊரில் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபுல் ஃபெடரல் சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னோம்னா சீமான் வந்து தமிழ்நாட்டில் 40 எம்பி ஜெயிக்கணும், இந்தியா முழுக்க மாநில கட்சிகள் ஜெயிச்சு வரணும், அந்த கட்சி கூட்டணி ஆட்சி அமைச்சு
ஃபெடரல் சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டாடணும், ஃபுல் ஃபெடரல் சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டாடணும். அது என்னைக்கு நடக்குன்னு தெரியல. அது நடந்துச்சுன்னா அது பாசிபிள். மாநில தன்னாட்சி உரிமை பாசிபிள். தமிழ்நாட்டுக்கு வேற யாரும் செய்யாதீங்க, நாங்களே செஞ்சுக்கிறோம் அதிகமா இருக்கு. ஆமா, நம்மளுடைய முதன்மையான பிரச்சனையே டெல்லி எல்லா அதிகத்தையும் வச்சிருக்கு. அந்த மாதிரியான கோரிக்கைகளே இல்ல பாருங்க. இல்ல, ஒரு உட்டோப்பியன் இது. ஆடு மாடு மேய்க்கணும், தண்ணி மேய்க்கணும், எல்லாமே கேட்க ஒரு அவ்வளவு ஒரு முயற்சி நம்மளே வளர்ந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு டெல்லி நமக்கு பணம் தர மாட்டேங்கிறாங்க. அதை எடப்பாடி கூட கேட்டிருந்தாரு. எடப்பாடி கூட 2 பாயிண்ட் கேட்கிறாரு. டெல்லியை நோக்கி கேள்வியே இல்ல பாருங்க. கேள்வி இல்ல, பாஜக மதவாதம் கேள்வி இல்ல. அதை கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்த இடஒதுக்கீடு எப்படி ரத்து பண்ணலாம், இப்படியான விஷயங்கள் தான் இருக்கே முடிய அந்த பாஜக கேள்வியே இல்ல பாருங்க. அந்த உரிமை குரல் எழுப்பக்கூடிய வாசகங்கள். ஏன்னா அதை எதிர்க்கிற கட்சிகளை அழிக்கிறது தான் ஒரு நோக்கம். டெல்லியை நோக்கி குரல் கொடுக்கிற திராவிடத்தை அழிக்கிறது தான் ஒரு நோக்கங்கிறதுனால இவருக்கு அது பாஜக எதிர்ப்பு, டெல்லி எதிர்ப்பு வர மாட்டேங்குது. சும்மா நாங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் செய்வோம், எல்லாமே நாங்க செஞ்சுக்கிறோம். அது ஒரு துள்ளிக்கிறம் சொல்லும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீ சொல்ற மாதிரி ரியாலிட்டி யதார்த்தத்தை என்ன செய்யறோம், டெல்லி என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, அதை நோக்கி குரலே இல்லை. கேட்டா எல்லாத்தையும் நீக்கிடுவோம், கடனை தர மாட்டோம், எதுவும் வாங்க மாட்டோம், சொல்றதுதான் பதில். சரி, இது மாநில தன்னாட்சின்னு சொல்றாரு. மாநில தன்னாட்சி கொடுப்பாங்களா? அப்ப கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதானே திராவிட அதானே மாநில தன்னாட்சி தானே. ஸோ ஹை ரிஸ்க் அஜெண்டா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, முழுமையான கடன் ரத்து, வங்கி மற்றும் தனியார் கடன்கள் முழுமையாக ரத்து செய்யப்படுவது, நிதித்துறையை முடக்கும், நீட் தேர்வு நீக்கம், இது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் நடைமுறை சட்ட சிக்கலை உருவாக்கும், FDI தடை, வளங்கள் தமிழருக்கே என்ற கொள்கை மூலதன பற்றாக்குறையை உருவாக்கும், தீவிர மாநில தன்னாட்சி, வரி மற்றும் வளங்கள் மீதான முழு உரிமை கோருவது இந்திய அரசியலமைப்புக்கு முரண்பாடாக நிற்கும். இதனால வரக்கூடிய எவ்வளவு டோட்டல் லோன் வைவர், blanketing bank NBFC and informal loans, creating an immediate 2.5 to 3.5 lakh crore debt explosion and moral hazard. அப்புறம் FDI ban resource for Tamil only policy stops the state of the massive capital required for infrastructure, demanding full resource autonomy. Tax control pushes the boundaries of the Indian constitution, risking a freeze in central grants. இதெல்லாம் நடக்கும். அப்போ ஒரிஜினல் பாலிசி ஹை ரிஸ்க்கு, 100% ஃபார்ம் வைவர், டோட்டல் நீட் பேன் ஃபாரின் கேபிட்டல், எக்ஸ்ட்ரீம் அட்டானமி. இப்போ என்ன ப்ராக்மெட்டிக் மாடல் என்ன அப்படின்னா, வெய்வர்ஸ் லிமிடெட் டு 2 acre, less than 2 acre farmers, up to 2 to 3 lakhs, ப்ளஸ் EMI எக்ஸ்டென்ஷன் ஃபார் லார்ஜ் ஃபார்ம்ஸ்னு சொல்லலாம். நீட்டை பேன் பண்ணுறதுக்கு பதிலாக கிரியேட்டிங் எ கவர்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட்ஸ் த ஸ்டேட் அட்டானமி அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் டு ஸ்டேட் லிஸ்ட், allow the each state government to have its own education policy, industrial policy based on its core competence, natural resources and potential global growth opportunity. அதுக்கான வாய்ப்பு வரணும்னா மாநிலத்தில் கூட்டாட்சி வரணும், மத்தியில் கூட்டாட்சி வரணும். அந்த கூட்டாட்சி அந்த கூட்டாட்சி மூலமாக அது செயல்படுத்தப்பட்டால் தான் நடக்கும், அது இல்லைன்னு நடக்காது. எது குளோபல் எஜுகேஷன் கிடையாது இங்கே தமிழ், அதாவது இல்லை குளோபல் எஜுகேஷன் நெதர்லாண்ட்ஸ் மாடல், ஃபின்லாண்டு மாடல்லாம் பண்ணுறேன்றார். அதே மாதிரி பண்ணுறேன்னு அவர் அசூரன்ஸ் கொடுக்குறாரு. பட் அதுக்குரிய ஒட்டுமொத்த கல்வியை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கே 1.5 லட்சம் கோடி ஆகுது. கல்வி பட்ஜெட்டே 42,000 கோடி நம்ம இப்போ பட்ஜெட் போடுறோம், அதிகமான செலவு. அதுக்கு மட்டுமே 1.5 லட்சம் கோடி ஆகும். நம்ம அடுத்து வர லட்சியம் வெர்சஸ் நிஜம், கொள்கை தீர்வுகள், அசல் திட்டம், முழுமையான கடன் ரத்து, நிதிச்சுமை, நடைமுறை தீர்வு, இலக்கடிப்பிலான கடன் நிவாரணம் கொடுத்தா நடைமுறை தீர்வது, விளைவு நிதிச்சுமை குறைவு, உண்மையான விவசாயிக்கு உதவி கிடைக்கும், நீட் நீக்கம், சட்ட முரண்பாடு, மாநில முன்னுரிமை, 85% கோட்டா 15% வெயிட்டேஜ்னு இருக்குது. ஆனால் அது மாநிலங்கள் தீர்மானிக்கக்கூடிய லெவலுக்கு மாற்றணும், இல்லைனா மாநிலத்தினுடைய டிசிஷனுக்கு விடணும். FDI தடை, வளர்ச்சி முடக்கம், தேர்ந்தெடுக்கப்பட்ட FDI, முதலீடு ப்ளஸ் வளங்கள் பாதுகாப்பு, விளைவு தீவிர தன்னாட்சி, மத்தியஸ்த மோதல், கூட்டுறவு கூட்டாட்சி ப்ளஸ் GST நெகோசியேஷன், சட்டபூர்வமான அதிகாரம். ஸோ உயர்ந்த சமூக சிந்தனை இருக்குது, ஆனால் பலவீனமான செயலாக்க மாதிரி இது.
சமூக சிந்தனை உயர்ந்திருக்கு, ஆனால் பலவீனமான செயலாக்க மாதிரி. நிதித்திறனை மீறிய கொள்கை, லட்சியம், பாலிசி ஆம்பிஷன் இஸ் கிரேட்டர் தன் த ஃபினான்சியல் கெப்பாசிட்டி. வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் கிராமப்புற பொருளாதாரத்தில் சிறப்பான கவனம் செலுத்தினாலும் திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நிதி ஆதாரம் குறித்த தெளிவின்மை மிகப்பெரிய சவாலாக இருக்கு. இப்போ இதில் என்னென்ன எவ்வளவு செலவு ஆகுது அப்படின்னா, கல்விக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, ஜாப்ஸ் 5.8 லட்சம் அரசு பணிகள், நீண்டகால ஜிஎஸ்டி வளர்ச்சி மற்றும் திறன் மேம்பாடு, சுகாதாரத்துக்கு 80,000 1 லட்சம் கோடி, 5 7 லட்சம் அரசு பணிகள், நீர் மேலாண்மைக்கு 50,000 கோடி, 10 15 லட்சம் வேலை வாய்ப்புகள், விவசாயத்துக்கு 2 3 லட்சம் கோடி, 40 60 லட்சம் பணிகள், அரசு பணிகள் 10 15 லட்சம் அரசு பணிகள், ஊரக வருமானம் அதிகரிப்பு, உணவு பாதுகாப்பு, தொழில் இண்டஸ்ட்ரி, காஸ்ட் 1 2 லட்சம் கோடி, 20 30 லட்சம் வேலை வாய்ப்புகள், மாநில தன்னாட்சி அதுக்கு ஒரு 30,000 கோடி, 5 10 லட்சம் நிர்வாக பணிகள், முழுமையான அதிகார கட்டுப்பாடு. இதெல்லாம் இவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் இவ்வளவு செலவாகுது. இப்போ நிஜ நிதி நிலை என்னதுன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி கேள்வி. நான் தற்போதைய தமிழ்நாடு பட்ஜெட் 4 லட்சம் கோடி. நாம் தமிழர் அறிக்கையை செயல்படுத்தணும்னா அதுக்கு தேவை மொத்தம் 6 8 லட்சம் கோடி. அப்போ 2 4 லட்சம் கோடி பட்ஜெட் இரட்டிப்பாகும். ஸோ விவசாயத்துக்கு ஒரு 3 லட்சம் கோடி, கல்விக்கு ஒரு 2 லட்சம் கோடி, தொழிலுக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி, இதெல்லாம் சேர்த்து மிச்சம் இருக்குது 4 லட்சம் கோடி தேவை. இப்போ 8 லட்சம் கோடி எங்கே போகிறது? எப்படி வராது? நிதியே இல்லைன்னா எங்கே போய் அந்த பணத்தை சேமிக்கிறது கொண்டு வர்றது? அப்போ என்ன அது 6 8 லட்சம் கோடி ஃபார் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வேணும்னா வித்தவுட் எஃப்டிஐ கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், டொமஸ்டிக் ப்ரைவேட் மட்டும்தான் நிதி சேகரிப்பு, டெப்ட் ஃபினான்சிங் அப்படின்னு போட்டால் டெப்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். டெபிசிட் 37 28%, 30 to 28.20 ஆகும். ஆவரேஜ் கெப்பாசிட்டி 4.33% கேப்பபிலிட்டி. லிமிட்டெட் கெப்பாசிட்டி, ஸ்லோ க்ரோத், டொமஸ்டிக் ப்ரைவேட் மட்டும் வந்தால் சவரன் டெப்ட் கிரைசிஸ் உருவாகிடும். இப்போ செலக்டிவ் எஃப்டிஐ அண்ட் ப்ரைவேட் லீவரேஜ் பண்ணலைன்னா சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்ஸ்போர்ட் க்ரோத் நடக்காது. இது பண்ணாதான் நடக்கும். ஸோ 2 கோடி புதிய வேலைவாய்ப்புகள் என்ற மாபெரும் வாக்குறுதி, 80 120 லட்சம் மறைமுக வேலைவாய்ப்புகள் இன்டைரக்ட், 50 70 லட்சம் மொத்த நேரடி பணிகள், திட்டங்கள் மற்றும் கட்டுமானங்கள், 20 30 லட்சம் அரசு பணிகள். இது ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு உருவாக்கம். இது ஒரு அறிக்கையின் சிறந்த அம்சமாக நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. ஆனால் இதுதான் மிகப்பெரிய ஒரு பேடன் ஆல்சோ. 1 லட்சம் கோடி ரிசல்ட் 25 லட்சம் 30 லட்சம் ஜாப்ஸ் உருவாகணும். ஜாப்ஸ் மல்டிபிள் எஃபெக்ட் என்னது? அக்ரோ ப்ராசஸிங், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங், அடுத்து ஐடி சர்வீசஸ் அண்ட் கிரீன் எனர்ஜி. இத்தனை இதிலிருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி கடைசியில் இத்தனை ஜாப்ஸ் உருவாகணும்னு சொல்கிறாரு. யதார்த்த நிலை, தற்போதைய அரசு பணியாளர்கள் மொத்தம் 13 15 லட்சம் பேர் இருக்காங்க. அதில் 8 லட்சம் பேர் அரசு பணியாளர்கள் பணி நிரப்பப்பட்டிருக்கிறது. இன்னும் 4 5 லட்சம் பேர் நிரப்பணும். ஆனால் நாம் தமிழர் ஆட்சி வந்தவர் 30 லட்சம் பேர் அரசு பணியாளராக மாறுவாங்க. இது மிகப்பெரிய அரசு இயந்திரத்தினுடைய ஊதியம் மற்றும் ஓய்வு சுமை தாங்க முடியாத அளவிற்கு உயரும். ஸோ செலவினங்கள் பின்னணி என்ன? விவசாய மாற்றத்திற்கு 2 லட்சம் கோடி, கல்வி சுகாதாரத்துக்கு 2.5 லட்சம் கோடி, 5 தலைநகருக்கு 1 லட்சம் கோடி, கல்வி கடன் ரத்துக்கு 80,000 கோடி, மதுவிலக்கு வருவாய் இழப்பு அதில் ஒரு 40,000 கோடி இழப்பு. இது சேர்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 8 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறை. அதில் ஃபிஸ்கல் டெபிசிட் கேப் 2 4 லட்சம் கோடி வந்துடும். அப்போ அன்ஃபண்டட் ஷார்ட்ஃபால் பார்த்தீங்கன்னா 2 to 4 lakh crore. இதுதான் அன்ஃபண்டட் ஷார்ட்ஃபால். அப்போ இதனுடைய 6 8 லட்சம் கோடி எதுக்கு? அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, எஜுகேஷனுக்கு, ஹெல்த்துக்கு, வாட்டர் அட்டானமியில். இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்க பட்ஜெட் அளவே இருக்குது. இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ வெளிநாட்டு முதலீடு, கடன் வாங்குதல், வரி உயர்வு இதெல்லாம் பண்ணணும். ஸோ எப்படி சாத்தியம் இல்லை. மாநிலத்தை மிகப்பெரிய கடன் சுமையில் தள்ளும்.
பொருளாதார மந்தநிலை மற்றும் மக்களின் வருமானம் வாங்கும் திறனை பாதிக்கும். அந்நிய முதலீடு இல்லாமல் கட்டமைப்பு மாற்றங்களை உருவாக்குவது சாத்தியமற்றது. அடுத்து, சாத்தியக்கூறுகளின் யதார்த்த நிலை, டைமென்ஷன். சமூக தாக்கம், சோசியல், மிக சிறப்பாக இருக்குது. சமூக தாக்கம் கல்வி, சுகாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் அதிக கவனம் செலுத்துகிறது. அரசியல் சாத்தியம், முரண்பாடு, கான்ஃப்ளிக்ட் இருக்குது. மாநில தன்னாட்சி மற்றும் வள உரிமைகளை மத்திய அரசு நேரடி முதலை உருவாக்கும். பொருளாதாரம் நீக்க முடியாதது, அன்சஸ்டைனபிள், நீடிக்க முடியாதது. பொருளாதாரம் இதில் இல்லை. தனியார் முதலீடு குறைதல் மற்றும் FDI கட்டுப்பாடு வளர்ச்சியை தடுக்கும். நிதி நிலைமை மிக மிக ஆபத்து. வருவாயை விட செலவு மிக அதிகம், பெரும் கடன் சுமைக்கு வழிவகுக்கும். சாத்தியமானவை: ஊரக பொருளாதாரம் மற்றும் சிறுதொழில்கள் மேம்பாடு, சூழலியல் சார்ந்த நீர்நிலை மீட்பு திட்டங்கள், இதெல்லாம் சாத்தியம். சாத்தியமற்றவை: 20 to 30 லட்சம் அரசு பணியாளர்களை உருவாக்குவது, FDI இல்லாமல் 8 லட்சம் கோடி முதலீடு திரட்டுவது. FDI இல்லாமல் 8 லட்சம் கோடி முதலீடு திரட்டுவது சாத்தியமே கிடையாது. ஸோ கொள்கை அளவில் இந்த அறிக்கை ஒரு சிறந்த சமூக ஆவணம். ஆனால் நிதி நடைமுறைகள் மற்றும் சட்ட சிக்கல்களை கணக்கில் கொள்ளும் போது இது சாத்தியமற்ற பொருளாதார மாதிரியை முன்வைக்கிறது. விஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா வலுவாக இருக்குது. சோசியல் பாலிசிஸ் உயர்நிலையில் இருக்குது. ப்ராக்டிகாலிட்டி ரொம்ப கம்மி. நிதி சாத்தியம் ரொம்ப ரொம்ப கம்மி. அரசியல் சாத்தியம் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி. சிந்தனையில் தைரியமானது, ஆனால் பொருளாதார மற்றும் அரசியலமைப்பு கட்டுப்பாடுகள் மிக அதிகம். இது ஒரு சிறந்த கொள்கை விவாத ஆவணம், முழுமையாக செயல்படுத்தக்கூடிய 5 ஆண்டு ஆட்சி திட்டம் அல்ல. ஓகே, இதில் 8 லட்சம் கோடி இதான் ஃபைனலாக ஃபிஸ்கல் பட்ஜெட்டை மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இன்னொருக்கா, பட்ஜெட் அளவு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி, கட்டாய செலவினங்களை 3 லட்சம் கோடி, ஃபிஸ்கல் டெபிசிட் 1 லட்சம் கோடி, சம்பள ஓய்வூதியம் வட்டி மானியங்களே இவ்வளோ வந்துடுது 3 லட்சம் கோடி. மீதம் 1 லட்சம் கோடி நம்ம வெளியே கடன் வாங்கி தான் நம்ம இதை மேனேஜ் பண்ணுறோம். இந்த பட்ஜெட் படி இந்த நாம் தமிழருடைய பிளான் படி, செயற்பாட்டு வரைவறிக்கையின்படி கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, விவசாயத்துக்கு, தொழில்துறைக்கு, நீர் மேலாண்மைக்கு, நிர்வாகத்துக்கு எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் 20 to 30 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள், உலகளாவிய மானியங்கள். எந்த ஒரு அரசாலும் இந்த முழு தொகையும் ஒரே ஆண்டில் செலவிட முடியாது. நடைமுறையில் முதல் ஆண்டில் 30% மூலதனமும் புதிய திட்டங்களுக்கான தொடக்க செலவு மட்டுமே சாத்தியம். ஆனால் அந்த 8 லட்சம் கோடி எவ்வளவு சாத்தியம்? 30% ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். பட் ஆனால் இது மொத்தமாக சாத்தியமா? 30 லட்சம் பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ 1 லட்சம் கோடி மீதமுள்ள நிதி ஆதார இடைவெளி. ஆனால் முதலாண்டு தேவையிலேயே, ஃபர்ஸ்ட் இயர்லேயே நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரவை செயல்படுத்த வேண்டும் என்றால் 2.7 to 3.4 லட்சம் கோடி தேவை. 30% மூலதன செலவு வேணும், அதே 2.2 லட்சம் கோடி. ஸோ தொடர் செலவுகள் ஒரு 1.2 lakh crore. கிடைக்கும் நிதிக்கும் தேவைக்குமான இடைவெளி முதலாண்டிலேயே 1.7 முதல் 2.4 லட்சம் கோடி நிதி பற்றாக்குறையை உருவாக்கும். ஸோ நிதி ஆதாரத்தின் வீழ்ச்சி, வருவாயிலிருந்து பற்றாக்குறை வரை. மாநில வருவாய் 4 லட்சம் கோடி, சம்பளம் 90,000, ஓய்வூதியம் 60,000, வட்டி 60,000, மீதமுள்ள நிதி 1 லட்சம் கோடி. NTKனுடைய முதலாண்டு செலவுகள் மட்டுமே 3.4 lakh crore. ஸோ முதலாண்டில் நிகர பற்றாக்குறை 2.4 லட்சம் கோடி. புதிய வரிகள் அல்லது கடன்கள் இல்லாமல் முதலாண்டின் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது கணித அடிப்படையில் சாத்தியமற்றது. ஸோ இதுதான் அரசு இயந்திரத்தின் விரிவாக்கம். தற்போதைய நிலை மொத்த தொடர் செலவினங்கள். NTK திட்டத்தை அமல் செய்த பிறகு 5 to 6 லட்சம் கோடி தேவை. சம்பளத்துக்கே 2.5 லட்சம் கோடி வேணும். மானியத்துக்கு 1.5 லட்சம் கோடி, வட்டிக்கு 1 லட்சம் கோடி, ஓய்வூதியத்துக்கு 80,000 கோடி. ஸோ மாநிலத்தின் ஒத்த வருவாயே இது ரொம்ப மீறுது. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற 30 துறைகளின் நிலை என்ன? இப்படி போச்சுன்னா மற்ற 30 துறைகள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா 5% தான் பணம் ஒதுக்க முடியும் மற்ற 30 துறைகளுக்கு. 30 மினிஸ்டர் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக.
என்டிகே திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு 30% ஒதுக்கிட்டு 65% மற்றதெல்லாம் போக மிச்சம் என்ன இருக்கு? 5% வச்சு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் நடத்துவீங்களா, காவல்துறை நடத்துவீங்களா, கல்வி நடத்துவீங்களா, மருத்துவம் நடத்துகிறதா, காவல்துறை, போக்குவரத்து, நகர்ப்புற மேம்பாடு எல்லாம் காலி. ஒரு கடுமையான நிதி இருக்கும். சிவியர் கம்ப்ரெஷன் நடக்கும் இங்கே. அப்போ என்னது? பொருளாதார மந்தநிலை, அரசியல் ரீதியாக கடினம், கொள்கைக்கு எதிரானது, தேர்தல் அறிக்கையில் தடை, கடன் பொறியில் போய் சிக்கும். ஓகே, 5 ஆண்டுகால கணிப்பு. பாதுகாப்பான வரம்பு 26% டெப்ட் ஜிடிபி ரேஷியோ. ஆனால் தரம் மேலே போச்சு அப்படின்னா என்டிகேனுடைய மாதிரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 60%க்கு மேலே போகுது டெப்ட் ஜிடிபி ரேஷியோ. 2 மடங்காக உயரும். கடனுடைய அளவு 2 மடங்குக்கு மேலே உயரும். வட்டிக்கான செலவு அபரிவிதமாக உயரும். விஜயை விட கம்மி தான். விஜய் கட்சியை விட கம்மி தான் அது. எஃப்ஆர்பிஎம் சட்டவிதி மீறல்கள், நிதி பற்றாக்குறை. இப்போ டிஎம்கே 3% மெயின்டைன் பண்ணுறாங்க. என்டிகேனுடைய பற்றாக்குறை வந்து 8.5 தாண்டுது. கடனின் விகிதம் 26% மெயின்டைன் பண்ணுறாங்க டிஎம்கே. என்டிகேனுடைய செயல்படுத்தணும்னா 55% மேலே கடன் வாங்கணும். ஆனால் எப்படியே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா இது வாங்குறதுக்கு சாத்தியம் இல்லை. ஸோ vision and ideology highly ambitious, social impact potential strong, cultural focus, practical execution structurally complex, fiscal feasibility financially unsustainable, policy ambition is greater than financial capacity. நிதி மாறுதல் ஒப்பீடு. டிஎம்கே மாதிரி படிப்படியான வளர்ச்சி நலத்திட்டங்கள், என்டிகே மாதிரி ஒட்டுமொத்த கட்டமைப்பு மாற்றம், வேலைவாய்ப்பு, கட்டுப்பாடான நியமனங்கள், 20-30 லட்சம் புதிய அரசு பதவிகள், மானியங்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டவை, அனைவருக்கும் பொதுவானது, மூலதன செலவு மிதமானது, மிக அதிக முன்கூட்டியே செயல்படுத்தப்படுவது, கட்டமைப்பு தாக்கம், சீரான அழுத்தம், நிதி அதிர்ச்சி. ஸோ அப்போ என்னாச்சு அப்படின்னா முரண்பாட்டின் மையம், 3 முனைகளின் அழுத்தம், மிகப்பெரிய உள்கட்டமைப்பு முதலீடு, பிரம்மாண்ட வேலைவாய்ப்பு விரிவாக்கம், உலகளாவிய மானியங்கள் பட்ஜெட்டை காலி பண்ணிடும். டிஎம்கே மாதிரியானது நிதியை தக்க வைக்க தனியார் முதலீட்டையும் படிப்படியான விரிவாகத்தையும் நம்பியுள்ளது. ஆனால் என்டிகே மாதிரியானது ஒரே நேரத்தில் அரசு வேலைவாய்ப்புகள், மானியங்கள் மற்றும் மூலதன செலவுகளை அதிகரிக்க முனைகிறது. ஒரே வரவு செலவு திட்டத்தில் இந்த 3 அழுத்தங்களும் இணையும் போது மாநிலத்தில் நிதி எந்திரம் முற்றிலுமாக செயலிழக்கிறது. டிஎம்கே மாதிரி எஃப்ஆர்பிஎம் இணக்கம் ஆம், கடன் நிலைத்தன்மை நிர்வகிக்கக்கூடியது. எஃப்ஆர்பிஎம் இணக்கம் இல்லை, கடன் நிலைத்தன்மை மிகவும் ஆபத்தானது. டிஎம்கே மாதிரி கட்டுப்பாட்டுக்குள் உள்ள நீடித்த நிலைத்தன்மை. என்டிகேனுடைய மாதிரி மாற்றத்தை விரும்பினாலும் நிதி அளவில் சாத்தியமற்றது. 8 லட்சம் கோடி ரூபாய் வாக்குறுதியை நிறைவேற்ற 10-15 ஆண்டுகள் நீடிக்கும் ஒரு படிப்படியான திட்டமும் தனியார் மற்றும் அந்நிய நேரடி முதலீடுகளின் பங்களிப்பும் கட்டாயம் தேவை. தற்போதைய வடிவத்தில் இது சாத்தியமற்றது. ஓகே, என்டிகே மேனிஃபெஸ்டோடைய கோர் பாலிசிஸ், இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. இதை மட்டும் ஒரு 5 பாலிசி மட்டும் செப்பரேட்டாக பார்த்துருவோம். அது பாசிபிள் இல்லைன்னா ஃபுல்லி ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், நீர் மேலாண்மை, டைரி ரெவல்யூஷன், ஹெலிகாப்டர், ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஹெலிகாப்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. எஜுகேஷன், ஹெல்த்து, வாட்டர் ஃப்ரீ, எஜுகேஷன் லோனு, ஃபார்மர்ஸ் லோனு, கோஆபரேட்டிவ் லோனு ஃப்ரீ. ஆமாம், அதெல்லாம் மாநில அரசு கட்டுப்பாடு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், நீர் மேலாண்மை திட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நான் சொன்னேன் ஏற்கனவே. இந்த நீர் மேலாண்மை திட்டத்தில் நாம் தமிழர் கொடுத்துருக்கக்கூடிய பிளான் ரொம்ப அருமையான பிளானு. அந்த பிளானை செயல்படுத்தினா நிலத்தடி நீர்மட்டம் உயரும், எல்லாம் வரும். ஆனால் இன்னும் நதிநீர் இணைப்பை பற்றி அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லை. இதில் வந்து அதாவது வீட்டளவில் நீர் சேமிப்பு, வில்லேஜ் லெவலில் வாட்டர் சேமிப்பு, அப்புறம் சிட்டி லெவலில் வாட்டர் சேமிப்பு, இதை பற்றியெல்லாம் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு ரோட் மேப்பிங் இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 கோடி இம்பேக்ட் இருக்கக்கூடிய லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ரோட் மேப் இந்த ப்ராஜெக்டு.
கிட்டத்தட்ட 5 இயர் மிஷன் ரோட் மேப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் வைடு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு 14,000 கோடி ஆகும். ஆச்சு அப்படின்னா வந்து 20,000 crore ஜிடிபி இம்பேக்ட் லாங் டேர்ம் பெனிஃபிட் கிடைக்கும் இந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணோம்னா. ஸோ இண்டிவிஜுவல் கமர்ஷியல் சிஸ்டம்ஸ் ப்ரைவேட் செட்டப்னா ஒரு 1.5 லட்சம் ஆகும். லார்ஜ் காம்ப்ளெக்ஸஸில் வில்லேஜ் லெவலில் வந்து ஒரு 2 கோடி ஆகும். 10 லட்சத்துலேருந்து 2 கோடி. சிட்டி வைடு பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கு வந்து 650 1300 கோடி ஃபார் ஜோன்ஸ் மேஜர் சிட்டிக்கு. இதெல்லாம் வந்து ஒரு வாட்டர் சேமிப்புக்கான ஒரு மிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஒரு பெரிய லெவலில் வரும். மழைநீர் சேகரிப்பு பல்வேறு நிலைகள் ஏற்கனவே நான் சொன்னபடி சின்ன வீடு, அடுக்குமாடி கட்டிடங்கள், கிராமங்கள், இப்படி பல்வேறு இடங்களில் இதை பண்ணுறதுக்கு ஏற்கனவே நமக்கு ஸ்கீம் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். ஆனால் அந்த ஸ்கீம் எல்லாம் ஃபுல்ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. அதை வந்து சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்பதை நாம் தமிழர் கட்சியினுடைய அறிக்கை வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கு. அடுத்து டைரி ரெவல்யூஷன். இவர் சீமான் வந்து நம்ம டென்மார்க் மாடலை வந்து அடிக்கடி கோட் பண்ணுவார். டென்மார்க் மாடலில் வந்து டென்மார்க் மாடல் மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து நான் வந்து மாட்டு பண்ணை உருவாக்குவேன், பால் புரட்சி உருவாக்குவேன், அந்த டைரி புரட்சி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 லட்சம் கோடி ரெவன்யூ பொட்டன்ஷியல் இந்த பொட்டன்ஷியல். ஆனால் டென்மார்க்கில் வந்து ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணியாளர் அல்ல. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் அரசு பணியாளர் அல்ல. டென்மார்க்கில் ஆர்லான்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, டென்மார்க்கில் தே கிரியேட்டட் கார்ப்பரேட் கம்பெனி ஃபார்மர்ஸை, விவசாயிகளை, ஆடு மாடு வைத்திருப்பவர்களை பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க. நீ மாட்டை மேய்ப்பது உன்னுடைய பொறுப்பு, கோஆபரேட்டிவ் சிஸ்டம். மாடை மேய்ப்பது உங்கள் பொறுப்பு, மாட்டை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு. கறக்கக்கூடிய பாலுக்கு விலையும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் வரக்கூடிய மொத்த ப்ராஃபிட்டில் ஷேரிங் கொடுத்துரும். சம்பளம் மாதிரி இல்லாமல் ஷேரை கொடுத்துரும். அவனுக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் ஷேர் கொடுத்துரும். அங்கே தான் அவன் சக்ஸஸ். அதான் மேய்ச்சல் இடங்கள், பெரிய இடங்கள். மேய்ச்சலுக்கு அவனுக்கு எல்லாமே ஒரு ஃபார்முக்குள்ளே வந்து பண்ணுறாங்களே. இங்கெல்லாம் என்னென்னா தனித்தனி வீடுகளில் 2 மாடு 1 மாடு 2 மாடை வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒரே இடத்துல ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை மேனேஜ் பண்ணக்கூடிய வேலை வந்து ஃபார்மர்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, அது அவங்களுக்குள்ள ரொட்டேஷன். ஃபார்மர்ஸ்க்குள்ளே போய் ரொட்டேஷனில் எல்லா மாடையும் பார்த்துக்க வேண்டிய சூழல் வரும். அவங்களுக்குள்ள பார்த்துக்குவாங்க. இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டென்மார்க்கினுடைய ப்ரொடக்டிவிட்டி அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10,000 லிட்டர் கறக்குது மாடு, டேனிஷ் கவுஸு. இந்தியா வந்து 2,000 லிட்டர் தான் கறக்குது வருஷத்துக்கு. இந்திய கவுஸ், இந்திய மாடுகள் வருஷத்துக்கு 10,000 லிட்டர் கறக்குது. இந்திய மாடுகள் வந்து 2,000 லிட்டர் தான் கறக்குது. ஸோ இதில் வந்து வேல்யூ-ஆடட் எக்ஸ்போர்ட்டு அங்கே தான் வந்து மெயினாக அவனுக்கு மார்ஜின். ஆமாம், அதாவது வந்து சீஸ், அப்புறம் வெண்ணெய், பாலாடை, அப்புறம் வந்து ஹைவே ப்ரோட்டீன், இந்த மாதிரி பல்வேறு வேல்யூ-ஆடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணும்போதும் அதனுடைய வேல்யூ ஹையாக போயிடுது. அங்கே வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. அதில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் இதில் மாறலை. கமாடிட்டியாக இல்லை. இது டென்மார்க்கில் அதிகம் இல்லை. இது என்னென்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ ஆவினில் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் நம்ம அமுல்லையும் பண்ணுறாங்க. அமுலுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் அவங்க வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, ஆவின்லேயும் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய நோக்கம் என்னென்னா, நம்மளுடைய கரண்ட்டு மாடல், ஆவின் மாடல் எடுத்திங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்டு, லோ ப்ரொடக்டிவிட்டி, லோக்கல் வெல்ஃபேர் சப்ளை. இதுதான் நம்ம பார்க்குறோம். லோக்கல் வெல்ஃபேரும் நம்ம பால் தேவை, நமக்கான பால் தேவையை நம்ம பூர்த்தி பண்ணுறோம் ஒழிய எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் மார்க்கெட்டை நம்ம இன்னும் டார்கெட் பண்ணலை. அவனை பொறுத்தவரைக்கும் டென்மார்க் மாடல்னால் ஃபார்ம் ஓன்டு கார்ப்பரேட், ஃபார்மர் ஓன்டு கார்ப்பரேட். அந்த ஒட்டுமொத்த கார்ப்பரேட்டையும் ஃபார்மரும் பார்ட்னராக இருக்காங்க. அதில் நம்ம இதில் அப்படி இல்லை. நம்ம இண்டிவிஜுவலாக இருக்காங்க. கவர்மெண்ட்டு கண்ட்ரோல் பண்ணது. நீங்கள் கவர்மெண்ட்டு சொசைட்டி கொண்டு பாலை ஊற்றணும், இல்லைன்னா ப்ரைவேட்டு சொசைட்டிக்கு பாலை ஊற்றணும். 2,000 லிட்டர் பெர் கவ் பெர் இயர். அவன் வந்து 10,000 லிட்டர் பெர் கவ் பெர் இயர். அடுத்து லோக்கல் வெல்ஃபேர் அண்ட் சப்ளை. அவன் குளோபல் எக்ஸ்போர்ட் அண்ட் ஹை வேல்யூ.
அங்கே தான் வேல்யூ அடிஷன் கொண்டு போகிறோம். அந்த வேல்யூ அடிஷன் கொண்டு போனால் இது 2 லட்சம் கோடி மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை இது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்மால் ஃபார்ம்லேண்டு, நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை பொறுத்து ஒவ்வொரு ஊர்லேயும் குறைஞ்சது 30லேருந்து ஒரு 50 மாடு கொண்ட ஒரு பால் பண்ணை உருவாக்கி இந்த மாதிரி வந்து ஃபார்மர்ஸ் அஸ் அ பார்ட்னராக உருவாக்கணும். பால் வைத்திருக்கக்கூடிய ஆடு மாடுகளை வைத்திருப்பவர்களை பங்குதாரர்களாக மாற்றிட்டு வேல்யூ அடிஷனுக்கு செயினை கிரியேட் அரசோட அந்த கூட்டுறவு சங்கத்தை தான் வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாற்றணும். இல்லை அவர் சொல்லலாம், நான் டென்மார்க் சிஸ்டத்தை சொல்கிறேன். கார்பரேட்டோட இருக்கான். நம்ம வந்து அது மாதிரி கார்பரேட் பண்ணணும். அரசே பண்ணலாம். இல்லை கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக இருக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் வந்து ஃபார்மரை பார்ட்னராக வச்சுட்டான்ல, உங்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்துட்றான்ல அவனுக்கு. அமுல் அப்படி கிடையாது. கோஆபரேட்டிவ் மாடல் கிடையாது. கோஆபரேட்டிவ் மாடல் கிடையாது. கிடையாது. கோஆபரேட்டிவ் மாடல் கிடையாது. இன்னும் அந்த மாடல் நம்ம போகல. இந்த மாடல் போகல. கோஆபரேட்டிவ் மாடல் தான். அதான் வந்து ப்ராஃபிட் இஸ் நாட் ஷேர்ட் கிடையாது. அங்கே தான் நம்ம ஃபெயிலியர். அங்கே தான் அந்த மாடலை கொண்டு வந்தால் 12,500 வில்லேஜஸ் இருக்குது. அந்த 12,500 வில்லேஜஸில் ஒரு குறைஞ்சது 30லேருந்து 50 மாடுகளை கொண்டு வந்து இந்த மாதிரியான வேல்யூடேஷன் கொண்டு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வேல்யூடேஷன், ப்ராசஸிங் அண்டு எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதிலிருந்து மட்டும் 2 லட்சம் கோடி ரெவன்யூ பொட்டன்ஷியல் தமிழ்நாடுக்கு மட்டும் வரும். இதை வந்து சீமான் வந்து இதை சொல்லலை. 2 லட்சம் கோடி வரும்னு சொல்கிறாரு. பட் ஆனால் அரசு ஆடு மாடு மேய்ப்பவர்களை அரசு பணியாளர்களாக மாற்றுவேன்னு சொல்லும் போது தான் அங்கே வந்து அடிபட்டு போகுது. தற்சார்பு பொருளாதாரம் அடிபட்டு போகுது. இது வந்து அடுத்த இஷ்யூ. 2வது வந்து சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். எல்லாமே நான் வந்து இயற்கை விவசாயம் தான் அப்படின்ட்டார். அங்கே ஒரு பிரச்சனை. இயற்கை விவசாயம் சிலோன் வந்து ஒரே ஷாட்டில் இயற்கை விவசாயத்துக்கு மாறினாங்க. ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆயிடுச்சு எக்கானமி. இந்தியாவில் சிக்கிம் மட்டும்தான் சக்ஸஸ். காரணம் என்ன அப்படின்னா என்வரான்மெண்டல் ஈல்டு இன்கம், என்வரான்மெண்டல் இஷ்யூ. ஏன்னா அது உயரமான மலைப்பகுதியில் இருக்கிறதுனால கேஷ் கிராப்பு தான் அதிகமாக பண்ணுறான். ஸ்டேபிள் கிராப் கிடையாது. ரைஸும் வீட்டு கிடையாது, கோதுமையும் கிடையாது. கேஷ் கிராப்பு தான் அதிகமாக அவங்க பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போதும் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருந்தாலும் அதனுடைய ப்ரீமியம் ப்ரைஸ் கிடைக்கிறதுனால அவன் தப்பிச்சான். ஆனால் ப்ரொடக்டிவிட்டி கம்மி. அதில் ஃபார்மர் இஷ்யூஸ் வருது சிக்கிமில். ஆனால் யூரோப்பியன் மாடல் வந்து ஹைப்ரிட் மாடல். எங்கே ஸ்டேபிள் கிராப் அப்படின்னா ஆர்கானிக், இன்ஆர்கானிக். ஓகே, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவோம். கேஷ் கிராப் அப்படின்னா வந்து அங்கே ஆர்கானிக் ஃபாலோ பண்ணுவோம். எங்கே வந்து நேச்சுரல் ஃபார்மிங் பண்ணுமோ அங்கே நேச்சுரல் ஃபார்மிங். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த சாயில், டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட், டிபெண்ட்ஸ் அப்பான் த கிராப், டிபெண்ட்ஸ் அப்பான் த பேட்டர்னை பொறுத்து மிக்ஸ்டு ஃபார்மிங் கொண்டு போனதுனால யூரோப்பியன் யூனியன் சக்ஸஸ். நம்ம எடுத்த உடனே ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து 40% கீழே போயிடுச்சு. ஸ்ரீலங்காவில் எக்கனாமிக் டிசாஸ்டர் நடந்தது. எடுத்த உடனே நான் வந்து இயற்கை விவசாயம்னு சொன்னால் சிக்கிம் வந்து இயற்கை விவசாயத்தை மாறுறதுக்கே 20 வருஷம் ஆச்சு. ஹை ஆல்டிடியூடுனால பெஸ்டிசைடு கம்மி, பெஸ்ட்டு கம்மி, பூச்சிகள் கம்மி. ஸோ ரசாயன உரங்கள், பூச்சி மருந்து தெளிப்பு பயன்பாடு கம்மியாக இருந்தது. அதெல்லாம் அவங்களுக்கு ஆர்கானிக்காக மாறுறதுக்கு ஈஸியாக இருந்தது. அதனால் சிக்கிம் வந்து ஈஸியாக மாறிக்கிச்சு. ஸ்ட்ராட்டஜி சொல்யூஷன், ஹைப்ரிட் இன்டகிரேட்டட் மாடல், ஃபெர்டிலைசர், நம்ம வந்து டைரி மாடலு, அப்புறம் ஆர்கானிக்கு ஃபெர்டிலைசர் எல்லாமே வந்து ஒரு சைக்கிளில் வந்து வரும். ரெண்டையும் லிங்க் பண்ணும்போதும்
அப்போ தற்சார்பு பொருளாதாரம் இந்த விவசாயத்திலையும் இந்த டைரி ஃபார்மிங்கையும் ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணும் பொழுது இது வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் அக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் செக்டாரில் ஒரு தற்சார்பு பொருளாதாரம் உருவாகும். இதில் சின்ன மாற்றங்கள், அரசு எல்லாரையும் அரசு பணி என்று சொல்கிற தவிர்த்து இந்த மாதிரி வந்து ஃபார்மர்ஸ் பார்ட்னர்ஸ்ன்னு சொன்னார்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வரும். அது அவருக்கு சித்தாந்த மாடல், அது சிந்தனை மாற்றம் வர வேண்டும். அப்போ தான் அது ஜெயிக்கும். அடுத்து வந்து யூனிவர்சல் ஃப்ரீ எஜுகேஷன். ஃப்ரீ எஜுகேஷன் வேணும்னா கிட்டத்தட்ட இப்போ 55,000 கோடி செலவாகுது. ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டோம்னா 1.5 லட்சம் கோடி ஆகும். 1.5 லட்சம் கோடி ஆகும். எல்லா ஸ்கூலையும் ப்ரைவேட் ஸ்கூலை ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் ஸ்கூலாக மாற்றணும், குவாலிட்டி எஜுகேஷன் மாற்றணும் அப்படின்னா 1.5 லட்சம் கோடி ஆகும். 1.5 லட்சம் கோடி பட்ஜெட் எங்கே போகிறது? ஹெல்த் கேர். அடுத்து ஹெல்த் கேருக்கு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 கோடி ஆனுவல் காஸ்ட் வரும். ஏற்கனவே 20,000 கோடி, இதை விட 3 மடங்கு அதிகமாக 60,000 கோடி. 2 சேர்த்தாலே 2 லட்சம் கோடி ஆயிடுச்சு. 2.5 லட்சம் கோடி. இது ரெண்டுக்கு மட்டும் எஜுகேஷன் ஃப்ரீ, ஹெல்த் ஃப்ரீனாலே 2 லட்சம் கோடி. ஓகே. ஸோ பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ண முடியும். ஆனால் இந்த பணத்துக்கு எங்கே போகிறது? எப்படியே போகாமல். அடுத்தது கிரெடிட் லேண்ட்ஸ்கேப். அக்ரிகல்ச்சர் பாருங்கள், அக்ரிகல்ச்சருக்கு மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் லோனு கிட்டத்தட்ட 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் கோடி. செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு ஒரு 80,000 கோடி, எஜுகேஷனுக்கு ஒரு 30,000 கோடி. இத்தனையும் தள்ளுபடி பண்ணால் நிதி நிலைமை எங்கே போகிறது? பணத்தை யாரு கொடுக்கு? ஆமாம், இத்தனையும் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. இத்தனையும் தள்ளுபடி பண்ணுறதுக்கு பணம் எங்கே கொடுக்குறது? கவர்மெண்ட்டுக்கு பணத்தை கொடுக்கணும்ல. பேங்க் பணம் கொடுத்தானே ஆகணும். இந்த பணத்தை எங்கே போய் கொடுக்குறது? எங்கேருந்து கொடுக்குறது? ஸோ இது வந்து ரிஸ்க், எஜுகேஷன் லோன், ஸ்ட்ரெஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிக்கலான ஒரு முடிவு. எதெல்லாம் செய்ய முடியும், எது செய்ய முடியாது, எது பாசிபிள், எது நாட் பாசிபிள்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். இனிமேல் அவரை காலப்போக்கில் இதை மாற்றிக்கொள்வாரே ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்.